ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ஒரு தக்காளி மோர் குழம்பு செய்யலாமா? அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கடுகு வச்சிருச்சு. நீல வாக்கில் மெல்லிசாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை அது சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் நீல வாக்கில் ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சிருக்கு, அதையும் போட்டுக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம், 1 ஸ்பூனு. அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்ட உடனே நம்ம உப்பு போடும்போது வெங்காயம் தக்காளி டக்குன்னு வதங்கிடும். மஞ்சள்தூள் இந்த ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக சீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். இது நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது இப்போ கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயிர் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஒரு தக்காளி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.